வெல்கம் டு கேசி பாட்னி ஸ்டடி சென்டர். நாம் இந்த வீடியோவில் நீட் வீக்லி டெஸ்ட் 3 ஃபிசிக்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி டெஸ்ட் 1 and 2 வந்து பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் 1க்கான கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் கீ இது எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ்லேயே ஆன்சர்ஸ் கீ இருக்கும், ப்ளஸ் வந்து அதுக்கான கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதே போல் டெஸ்ட் 3க்கான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படின்னா அதே பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜி பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் 3க்கான கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே கொடுத்துரும். இதற்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாட்னிக்கான ஆன்சர்ஸ் கீ வந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கீ வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் டெஸ்ட்டு போகிறதுக்கான சிலபஸ் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ்க்கான ஆன்சர்ஸு ப்ளஸ் வந்து டீட்டெயிலான ஆன்சர்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆன்சர்ஸ் மட்டும் என்ன அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக பார்த்துடும். அவங்களுக்கு டீட்டெயில்டான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா பிடிஎஃபில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பி ஆப்ஷனு, அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து சி ஆப்ஷனு, அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன். இந்த ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி ஆன்சர்ஸ் வந்து வந்தது அப்படின்னு சொல்லி டெரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டி ஆன்சர், அதுக்கடுத்து ஃபிஃப்த்துக்கு பார்த்தீங்கன்னா டி ஆன்சர், அதுக்கடுத்து சிக்ஸ்த்துக்கு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனு, அதுக்கடுத்து செவன்த்துக்கு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. மோஸ்ட்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சம்மு தான், அதனால் நீங்கள் வந்து டெரைவ் பண்ணி போட்டு பாருங்கள். ஒரு சில டேர்ம்ஸ் மட்டும் இங்கிலீஷில் இருக்கிறத உங்கள் டீச்சர்ஸ் யாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுங்க. 8த்துக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன், 9த்துக்கு வந்து டி ஆப்ஷன், அதுக்கடுத்து 10த்துக்கு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், அதுக்கடுத்து 11த்துக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 12த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், அதுக்கடுத்து 13க்கு டி ஆப்ஷன், டி ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. 14க்கு ஏ ஆப்ஷன், அதுக்கடுத்து 15க்கு ஏ ஆப்ஷன். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெரைவ் பண்ணி கூட பார்த்துக்கலாம் எப்படி ஆன்சர்ஸ் வந்து வந்துச்சு அப்படிங்கிறது. 16க்கு சி ஆப்ஷன், அதுக்கடுத்து 17க்கு சி ஆப்ஷன், அதுக்கடுத்து 18க்கும் சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 19க்கு ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 20க்கு சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 21க்கு டி ஆப்ஷன், அதுக்கடுத்து 22க்கு டி ஆப்ஷன், அதுக்கடுத்து 23க்கு சி ஆப்ஷன், அதுக்கடுத்து 24க்கு ஏ ஆப்ஷன், அதுக்கடுத்து 25க்கு பி ஆப்ஷன். வீக்லி டெஸ்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளுக்கும் டெஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டெஸ்ட்டு 1, டெஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 18 டெஸ்ட்டு நடந்திருக்கு. அந்த கொஷினும் ப்ளஸ் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு இது எல்லாமே வேணும் அப்படின்னா அதே நீட் பயாலஜியில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆன்சர்ஸ்க்கு இது எல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.